அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு 10/10/2023 முதல் 16/10/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரும் தருணமாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சந்திரனும் பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார். எனவே மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்க படுகிறது. மேலும் இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானமாக இருந்தாலும் சூரியன் சந்திரன் இணைந்து சஞ்சரிப்பது நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த தினத்தை தவற விடாமல் பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமையும் என்பதை கும்பராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பது நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வருவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரும் தருணமாக 10/10/2023 முதல் 16/10/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நவகிரகங்களிலே தோஷமற்றவரும் முழு நன்மையும் அதீதமாக தரக்கூடிய முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறாருங்க. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ரகதியில் இருப்பது பெரிய அளவிற்கு சிரமம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது. சுக்கிரன் மிக வலுவாக சிம்மராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. சுக்கிரனின் அமைப்பு பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியாக எதிர்பாராத அதிரடியான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளை விழிப்புணர்வுடன் மேற்கொள்ளும் போது நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. ஆனால் இந்த தருணத்தில் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. 15ஆம் தேதிக்கு பிறகு அவர் துலாம் ராசியில் சென்று சஞ்சரிக்க போகிறார். 15ஆம் தேதி வரை அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த வாரம் முழுவதுமே கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாற்றப் போகிறாருங்க. எனவேதான் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது புதனுடன் இணைந்து சூரியனும் சஞ்சரிக்கிறாருங்க. புதன் சூரியன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் புத ஆதித்ய யோகமானது மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் மன நிறைவாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க உச்சம் பெற்ற புதன். அவர் உச்ச நிவர்த்தி பெறுவதற்கு முன்னதாக நிறைந்த நன்மைகள் நிச்சயமாக கிடைக்க போகிறது. கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாற்றப் போகிறார் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இதையே பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த தருணத்தில் மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேதுவும் உச்சம் பெற்ற புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. இது மேலும் வலு சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 3 கிரகநிலைகள் வாரத்தின் துவக்கத்தில் இணைந்து சஞ்சரிக்கும் போது சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. 4 கிரகநிலைகள் இந்த இடத்தில் இணைந்து சஞ்சரிப்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சந்திரன் சிம்மம், கன்னி மற்றும் துலாம் ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. அப்படி சந்திரனின் அமைப்பும் மிக வலுவாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சூரியன், புதன் மற்றும் மோட்சக்காரகரான கேது இவர்களுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய தருணம் என்பது மிக பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறதுங்க. இப்படி 4 கிரகநிலைகள் உச்சம் பெற்ற புதனுடன் இணைந்து சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வருவதற்கான அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த தருணத்தில் துலாம் ராசியில் பூமிக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் துலாம் ராசியில் சஞ்சரிப்பது அனைத்து விதமான காரியங்களையும் மிக சிறப்பாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. புதிய நிலம், வீடு, மங்களகரமான பல சுப நிகழ்வுகளை நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றப் போகிறார் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார்.
உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் குருவின் பார்வை மிக அதீதமாக செவ்வாய்க்கு கிடைப்பது பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய விருப்பங்கள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் மகர ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. தனது சொந்த ராசியான மகர ராசியில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனியால் பல சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக கிடைக்கிறது. பல சிரமங்கள் விலகுவதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்திலும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் ராகு வலுவாக மீன ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. ராகு மீன ராசியில் சஞ்சரிப்பது பல மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகு அமர்ந்திருப்பது நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. ராகுவின் அமைப்பும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுப்பதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரை பார்க்கிறாருங்க. மோட்சக்காரகருடன் 4 கிரக நிலைகள் ஒரே ராசியில் சஞ்சரிப்பது இந்த தருணத்தில் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வருவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த வாய்ப்பு மிக அபரிவிதமாக இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவேதான் பல சிரமங்கள், தொல்லைகள், தொந்தரவுகள் போன்ற அனைத்துமே மறைந்து நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நிறைந்த காரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் இந்த வாரத்தில் கிரகநிலைகள் அள்ளி கொடுக்கின்றன. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சந்தர்ப்பத்தில் எந்தெந்த விஷயங்கள்ல அதீத நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கப் போகிறது, அதே சமயம் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதையும் பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி வக்ரத்தில் இருந்தாலும் அவர் விரயத்தில் இருப்பதால் விரய செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் அந்த விரய செலவுகள் மகிழ்ச்சியானதாகவும் இனிமையானதாகவும் கனவில் கண்டவையெல்லாம் கையில் கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதனும் பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறார். எனவே பல்வேறு விதமான பணிகளில் நிறைந்த நன்மை கிடைக்கிறது. 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு நிறைந்த நன்மையை கொடுக்க போகிறாருங்க. குரு பகவானுடைய தோஷமும் எதுவும் இல்லாத இந்த தருணத்துல பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். இந்த தருணத்துல திட்டமிட்டபடி அனைத்து விதமான புதிய பணிகளையும் மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறதுங்க. ராகு இந்த தருணத்தில் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் நுழைவதால் எதிர்பாராத அளவிற்கு மிகப்பெரிய பொருளாதார ரீதியான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. குடும்பத்தில் மூத்தவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். மேலும் சுக்கிரன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் மிக வலுவாக நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரம் என்பது எதை செய்தாலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். வீட்டில் குடும்பத்தில் பல சுப நிகழ்வுகளை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. கலைத்துறை, அரசியல் துறை ரீதியான பணிகளில் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும். எதை செய்தாலும் நன்கு சிந்தித்து செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வருவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி பல விஷயங்கள் நன்மை நிறைந்தவையாக இருந்தாலும் இந்த தருணத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவது அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதனுடன் இணைந்து சந்திரன், சூரியன் மற்றும் மோட்சக்காரகரான கேது போன்ற கிரகநிலைகள் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதால் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் தவறான சிந்தனைகள், தவறான வழிகாட்டுதலில் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குங்க. மற்றபடி அனைத்தும் சாதகமாக தான் அமையும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொள்வதால் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை.